இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, அந்த தக்ஷாசினியோட சூழ்ச்சியில் திரும்ப நம்ம கார்த்திக்கும் அஞ்சலியும் வசமாக ஏமாறணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த எஸ்எஸ்கேவும் தக்ஷாசினியும் ஆல்ரெடி ரொம்ப நல்லாவே ஒரு சதி திட்டத்தை போட்டுட்டாங்க. கௌதம் இலக்கியாவும் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற போது கண்டிப்பாக அவங்களுடைய மொத்த சொத்து மதிப்பை நம்ம ஏமாற்ற முடியாது. அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அதுக்கப்புறம் அஞ்சலி நம்ம பக்கமாக திருப்பி அவன் மூலியமாகவே அவன் கார்த்திக்கிட்ட இருந்து மொத்த சொத்து மதிப்பை நம்ம பேருக்கு மாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க இவங்க இப்படி ஒரு சதி திட்டத்தை பண்ணாங்க. ஆனால் இப்போ எல்லா உண்மையுமே வெளிச்சத்துக்கு வரப்போகுது. ஒரு பக்கம் அந்த மேனேஜர் அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டாங்க. மேடம், நீங்கள் சொன்னீங்கள்ல இந்த கார்த்திகோட மொத்த டாக்குமெண்ட்டு அது உங்கள் பேருக்கு மாற்றணுமா இல்லை எஸ்எஸ்கே சார் பேருக்கு மாற்றணுமா அப்படின்ற உண்மையை உடச்சிட்டாங்க. உடனே நம்ம கார்த்திக்கு பயங்கர பேர் எதிர்ச்சு. அது எதுக்கு மாற்றினான்ட்டு, அதுதான் எங்கள் பேரில் தான் மாற்றியாச்சுல, அதுக்கப்புறம் எதுக்கு உங்கள் பேர் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறேங்க. இல்லை கார்த்திக், உனக்கு எதுவும் தெரியாது. திரும்ப இந்த எஸ்எஸ்கே எல்லாம் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கௌதம் இலக்கியாவும் திரும்ப எப்படியாச்சும் ஒரு சுயரூபத்தை காமிச்சு அந்த மொத்த சொத்து மொத்தம் அவங்க பேருக்கு எழுதிக்கிறதுக்கு ஏதாச்சும் யோசிப்பாங்க. அதே சமயம் போலீஸ் வேறு அவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதனால தான் எஸ்எஸ்கே அப்பா பேரில் மாற்றிடலான்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த தக்ஷாசினி எவ்வளவோ சமாளித்து பார்க்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம கார்த்திக் இப்போ ஏமாற போகிறது உண்மைதாங்க. ஏன்னா இந்த ஒரு உண்மை கூட தெரியாமல் இந்த அஞ்சலி நீ உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிட்டு இருக்க கார்த்திக், தக்ஷாசினி அம்மா எப்பயும் நமக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் பார்ப்பாங்க. நம்மளுடைய மொத்த ப்ராப்பர்ட்டி அவங்க பேர்லேயே எழுதி வைக்கலாம். ஏன்னா நமக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க. இந்த இலக்கியாவும் இந்த கௌதமும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக எவ்வளோ பாடுபட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த கூட நீ மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி உடனே இந்த கார்த்திகோட மனசை இந்த கல்நெஞ்சிக்காரி மாற்றுறாங்க. ஏன்னா கார்த்திக் சைலண்ட்டாக விட்டு இருந்தால் கூட ஏதாச்சும் கொஞ்சம் யோசிச்சு தப்பிச்சிருக்கலாம். ஆனால் இந்த அஞ்சலியோட பேச்சு கேட்டு இப்போ வசமாக இவங்களே அந்த ஒரு மொத்த டாக்குமெண்ட்டும் இந்த எஸ்எஸ்கேயோட பேரில் மாற்றி எழுத போகிறாங்க. இதுக்கு மேலே தாங்க அந்த ஒரு வீட்டில் பயங்கரமான ஒரு குழப்பமே ஏற்பட போகுது. ஏன்னா இந்த பைரவி இருந்துக்கிட்டு அந்த ஒரு வீட்டில் அந்த ஒரு அங்கீகாரம் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த எஸ்எஸ்கே மூலிமா எல்லாமே தோற்று போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியாவோட தயவும் நம்ம கௌதமோட தயவும் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியுதுங்க. ஏன்னா போயும் திரும்ப இந்த தக்ஷாயினிக்கிட்டே இவங்க உதவி கேட்குற பேரில் இப்படி ஏமாந்துட்டு நிற்கிறது ரொம்பவே சிரிப்பாக தாங்க இருக்குது. எப்படியாச்சும் இந்த எஸ்எஸ்கே ஆரம்பத்துலேருந்து நம்ம கௌதமோட மொத்த சொத்து மதுக்கு தான் ஆசைப்பட்டு இருந்தாங்க. அதை எப்படியாச்சும் அடையணும்னு. ஆனால் இப்போ இவங்க மூலிமா அதை இவ்வளோ சீக்கிரம் அடைவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நம்ம ரேவதி அம்மாவுக்கு பண்ண துரோகத்துக்கும் இந்த கௌதம் இலக்கியா வீட்டை விட்டு வெளியே வந்த துரோகத்துக்கும் இவங்க பதில் சொல்லியே தருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் தட்டிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற